வணக்கம் நேயர்களே. தேமுதிக அதிமுக வெற்றி கூட்டணி வேட்பாளர்கள் பலர் இன்று தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்துள்ளனர். தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் அனல் பறக்கும் பரப்புரை தொடங்கியுள்ளது. இது குறித்து இன்றைய நிகழ்வுகள் நிகழ்ச்சியில் காண இருக்கிறோம். தமிழகத்தில் தேமுதிக அதிமுக மெகா கூட்டணி மக்கள் மத்தியில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. திமுக கூட்டணியில் திமுகவை தவிர எந்த ஒரு கட்சிக்கும் மிகப்பெரிய மக்கள் பலம் இல்லாததால் அந்த அணி ஆரம்பத்தில் இருந்தே சுணக்கமாக காணப்படுகிறது. அதிமுக கூட்டணியில் உள்ள வேட்பாளர்கள் சென்ற இடமெல்லாம் மக்கள் மிகப்பெரிய வரவேற்பை அளிப்பது வெற்றியை உறுதி செய்வதாக இருக்கிறது. மத்தியில் உள்ள ஆட்சியும் மாநில ஆட்சியும் மக்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளை செய்வதால் இளைஞர்கள் மீண்டும் நல்லாட்சி தொடர வேண்டும் என களத்தில் இறங்கியுள்ளனர். இந்நிலையில் கூட்டணி கட்சி தலைவர்கள், வேட்பாளர்கள் உள்ளிட்டோர் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தை மரியாதை நிமித்தமாக சந்தித்து வருகின்றனர். அதன் அடிப்படையில் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளரும் அமைச்சர் ஜெயக்குமாரின் மகனுமான ஜெயவர்தன் கேப்டன் விஜயகாந்தை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அவருடன் விருகை சட்டமன்ற உறுப்பினர் VN ரவி, தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் ஜே தினகர், வேளச்சேரி பிரபாகரன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். இதேபோல் வடசென்னை நாடாளுமன்ற தொகுதி தேமுதிக வேட்பாளர் அழகாபுரம் மோகன்ராஜ் குடும்பத்தினருடன் கேப்டன் விஜயகாந்தை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் உடன் இருந்தார். அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக முதலமைச்சர் பழனிசாமி இன்று சூறாவளி பிரச்சாரத்தை தொடங்கினார். தேமுதிக போட்டியிடும் கள்ளக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட கருமந்தரை கிராமத்தில் உள்ள விநாயகர் கோவிலில் விநாயகரை தரிசித்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. கள்ளக்குறிச்சி தொகுதி தேமுதிக வேட்பாளர் LK சுதீஷை ஆதரித்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வீதி வீதியாக நடந்து சென்று முதலமைச்சர் பழனிசாமி வாக்கு சேகரித்தார். மேலும் தேர்தல் அறிக்கை துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்து வாக்கு சேகரித்தார் முதலமைச்சர் பழனிசாமி. இதனைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கில் திரண்டிருந்த மக்கள் மத்தியில் தேமுதிக வேட்பாளர் LK சுதீஷை அறிமுகப்படுத்தி முதலமைச்சர் பழனிசாமி பேசினார். அப்போது நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டுமெனில் மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் எனவும், புல்வாமா தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுத்து நாட்டை பாதுகாத்தவர் பிரதமர் மோடி என்றும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய முதல்வர், தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையே நடக்கும் இந்த தேர்தலில் கள்ளக்குறிச்சி தேமுதிக வேட்பாளர் LK சுதீஷை 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் பழனிசாமி தொண்டர்களிடம் கேட்டுக் கொண்டார். தொட்டது துவங்கும் என்ற அடிப்படையிலே இன்றைய தினம் கருமந்துறையிலே வெற்றி விநாயகனை தரிசித்துவிட்டு நம்முடைய வெற்றி வேட்பாளர்கள் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு உங்களுடைய சார்பாக, என்னுடைய சார்பாக முதலில் வெற்றி வாழ்த்துக்களை தெரிவித்து, இன்றைய தினம் நாடாளுமன்ற பொதுத் தேர்தல். இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் நாட்டுடைய பாதுகாப்பை உறுதி செய்வோம். நாட்டில் ஒரு நிலையான ஆட்சி இருந்தால்தான் நாட்டு மக்கள் வளமாக வாழ முடியும். எனவே நிலையான ஆட்சி ஏற்படுவதன் மூலமாக, உறுதி தன்மைக்குரிய ஆட்சி மத்தியில் அமைகின்ற மூலமாக நாட்டிற்கு பாதுகாப்பு கிடைக்கும்.
அந்த அடிப்படையில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரத பிரதமராக இருக்கின்ற நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு மீண்டும் பாரத நாட்டுடைய பிரதமராக வர வேண்டும் என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கின்ற கூட்டணிகள் வேட்பாளர்கள் இன்றைக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்று அவர் இந்த நாட்டுடைய பிரதமராக வருவதற்கு நாங்கள் துணை நிற்போம் என்பதை நேரத்திலே தெரிவித்து, ஒரு நாடு பாதுகாப்பாக இருந்தால்தான் நாம் நிம்மதியாக வாழ முடியும், நாடு செழிக்கும். ஆகவே பாதுகாப்பு மிக முக்கியம். அந்த பாதுகாப்பை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியால் தான் பெற முடியும் என்பதை நிரூபித்து காட்டிருக்கின்றார். ஆகவே இந்த நாட்டை ஆளுகின்ற பாரத பிரதமர் சிறப்பான முறையில் நாட்டை ஆண்ட காலத்திலே நம்முடைய சிப்பாய் மிடுக்குடன் அண்டை நாட்டு சிப்பாயிடத்திலே கை செய்யப்பட்டது கூட மனமுறையாமல் தைரியமாக வீர கம்பளத்தோடு தோன்றிய காட்சி அத்தனை பேர் முன்னின்றைக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவேதான் நாட்டுடைய பாதுகாப்பு முக்கியம். அது மட்டுமல்ல, கைது செய்யப்பட்ட அந்த விமானியை பத்திரமாக நம்முடைய நாட்டுக்கு மீட்டெடுத்த பெருமை பாரத பிரதமரை சேரும். மேலும் அதிமுக அரசின் அனைத்து திட்டங்களும் ஏழை எளிய மக்களை சென்று சேர்ந்துள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார். அத்துடன் அரசு செய்த திட்டங்களை பழனிசாமி பட்டியலிட்டார். மருத்துவமனைகள், சாலை வசதி, மின்சார வசதி உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் அதிமுக அரசு செய்து கொடுத்திருப்பதாக முதலமைச்சர் கூறினார். இதனைத் தொடர்ந்து பேசிய தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, திமுக வாக்குறுதிகள் அனைத்தும் பொய்யானது என்றும் 2 கோடி குடும்பங்களுக்கு 1000 ரூபாய் வழங்கியதாக கூறிய முதலமைச்சர் பழனிசாமி, அதேபோல் ஏழை தொழிலாளிகளுக்கு 2000 ரூபாய் வழங்க அரசு முடிவு செய்ததை திமுக கும்பல் தடுத்து நிறுத்திவிட்டதாக குற்றம் சாட்டினார். எத்தனையோ கட்சிகள் இருக்கின்றன, எத்தனையோ ஆட்சிகள் வருகின்றன. ஆனால் தமிழகத்திலே இதே புரட்சித் தலைவி அம்மாவர்கள் ஆட்சி செய்த அந்த ஆட்சி காலத்திலே போடப்பட்ட திட்டங்கள் இன்றைக்கும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. உயிரோட்டமுள்ள திட்டமாக இருக்கின்றன. கிராமத்திலிருந்து நகரம் வரை அத்தனை மக்களும் இன்றைக்கு அந்த திட்டத்தினுடைய பயன்பாட்டை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இல்லந்தோறும் திட்டங்கள் போய் சேர்ந்தது. ஆகவே இன்றைக்கு தமிழ்நாடு வளர்ச்சி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற சொன்னால் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சித் தலைவி அம்மா இருவரும் தலைவர்கள் நாட்டுக்காக உழைத்து எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்த காரணத்தாலே கிராமத்திலே வாழ்கின்றவன் கூட உயர்ந்த நிலையை பார்க்க முடிகிறது. ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட குடிசையில் வாழ்கின்றவன் கூட உயர்ந்த நிலைக்கு வர முடியும் என்பதை அம்மாவுடைய ஆட்சியை காண்பித்தார்கள். அதையெல்லாம் மீண்டும் உணாக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வெற்றி வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும். அவர்களுக்கு முரசு சின்னத்திலே வாக்களித்தவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இருக்கிற கூட்டை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். அதேபோல சேலம் பாராளுமன்ற உறுப்பினருக்கு 8 லட்சத்திலே வாக்களித்தவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். மேலும் திமுக, அதிமுக உள்ளிட்ட ஆட்சிகளை ஒப்பிட்டு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றார். அதிமுக, பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் தமிழகத்திற்கு தேவையான வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் நிதியை கேட்டு பெற முடியும் என்று முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்தார். ஏற்காடு, ஆத்தூர் மற்றும் கெங்கவெளி ஆகிய 3 சட்டமன்ற தொகுதியில் உள்ள ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி பகுதிகளுக்கு பாதுகாக்கப்பட்ட காவிரி கூட்டுக்குடி திட்டத்தினை அம்மாதான் உங்களுக்கு வழங்கினார். எந்த ஆட்சியிலும் கிடைக்கவில்லை. வறட்சியான காலத்தில் கூட பாதுகாக்கப்பட்ட குடிநீரை வழங்கிய அரசு அம்மாவுடைய அரசு. அதேபோல கருமந்துறையிலே மலைவாழ் மக்களுடைய அந்த குழந்தைகள் நல்ல கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக இந்த பகுதியிலே அம்மாவுடைய ஐடிஐ கல்லூரியை அம்மா தான் கொடுத்தாங்க. மலைவாழ் மக்களை வாழ வைத்த தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவர்கள். இங்குள்ள அனைத்து மலைப்பகுதி கிராமங்களுக்கும் மின்சார வசதி எந்த ஆட்சியில் கிடைச்சது? இன்றைக்கு மலை பிரதேசங்களிலே மலைவாழ் மக்கள் இன்றைக்கு மின்சாரம் இல்லாமல் இருந்தார்கள். அந்த நிலையை கூட அம்மாவுடைய அரசு துரிதமாக நடவடிக்கை எடுத்து அந்த மலைவாழ் மக்களுக்கு மின் விளக்கு வசதி ஏற்படுத்தி மின்சார வசதி கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு. அதை இப்படி அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்கின்ற அரசு அம்மாவுடைய அரசு. அதே போல கருமந்துறையிலே 24 படுக்கை வசதி கொண்ட அரசு மருத்துவமனை. இங்கே கிராமம் சூழ்ந்த பகுதி, இந்த கிராமம் சூழ்ந்த பகுதியிலே யாராவது நோய்வாய்ப்பட்டால் அவருக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதற்காக 24 படுக்கை கொண்ட இன்றைக்கு அரசு மருத்துவமனையை அம்மாவுடைய அரசு தான் கொண்டு வந்தது. அதே போல அனைத்து மலைவாழ் மக்களும் நேரடியாக சென்று குடிநீர் வாங்கி பால் கொள்முதல் செய்ய ஆணையிட்ட அரசு அம்மாவுடைய அரசு. இன்றைக்கு விவசாயிகள் நிறைந்த பகுதி. அந்த விவசாயிகள் வேளாண் பெருமக்கள் உபதொழிலாக கால்நடை வளர்க்கின்றார்கள்.
அந்த கால்நடை மூலமாக பால் உற்பத்தியை பெறுகின்றார்கள். அந்த பாலை இங்கே கொண்டு வந்து குளிரூட்டு நிலையம் மூலமாக சேமிக்க வைக்க ஒரு ஏற்பாடு செய்த அரசு அம்மாவுடைய அரசு. அதே போல இன்றைக்கு மலைவாழ் மக்கள் இருக்கின்ற வசிக்கின்ற அனைத்து கிராமங்களுக்கு 100 கோடி ரூபாயிலே சாலை வசதியை செய்து கொடுத்த அரசும் அம்மாவுடைய அரசு தான். இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்டிருந்த கிராமப்புற மக்களுக்கு நல்ல சாலை வசதி கொடுத்ததும் அம்மாவுடைய அரசு தான். இதனைத் தொடர்ந்து கருமந்துறை வீதியில் நடந்து சென்று பிரச்சாரம் செய்த முதலமைச்சர் பழனிசாமி மற்றும் LK சுதீஷ் ஆகியோர் சாலையோர கடை ஒன்றில் தேநீர் அருந்தி தொண்டர்களை உற்சாகப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட புத்திரகவுண்டன்பாளையம், வாழப்பாடி, அயோத்தியாபட்டினம் ஆகிய 4 இடங்களில் LK சுதீஷுக்கு ஆதரவு திரட்டினார். இதனையடுத்து கூட்டணி கட்சி முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் புடைசூழ தேமுதிக வேட்பாளர் LK சுதீஷ் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். நம்ம தலைவருக்கு புரட்சி கலைஞருக்கு பின்னால நாங்க இருப்போம், அவர் சொன்னாலே செஞ்சு முடிப்போம். சந்தமுள்ள நல்ல தமிழ் எடுத்து அண்ணன் பெயருக்கு பாட்டு கட்டு, வாசமுள்ள வண்ண மலர் எடுத்து அண்ணன் கழுத்துக்கு மாலை கட்டு. நம்ம தலைவருக்கு புரட்சி கலைஞருக்கு பின்னால நாங்க இருப்போம், அவர் சொன்னாலே செஞ்சு முடிப்போம். சிங்கம் ஒளி என்னாலும் மங்காத தங்கம், வீரத்தில் தேசிங்கு ராச மக்கள் உள்ளத்தில் உட்கார்ந்த நேச, பூவத்த மனசுள்ள பொன்னான அண்ணனுக்கு ராவுத்தர் போல நல்ல துணை இருக்கு. அட மதத்தை பார்க்காம மனச பார்க்கிற மன்னனுக்கு எங்கே இணை இருக்கு? தேர்தல் பிரச்சாரத்தின் போது அமைச்சர் CV சண்முகம், கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற வேட்பாளர் LK சுதீஷ், சேலம் நாடாளுமன்ற வேட்பாளர் சரவணன், சேலம் புறநகர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் இளங்கோவன் மற்றும் அதிமுக, தேமுதிக, பாமக, தமாக, பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். LK சுதீஷ் என்று நான் மக்களில் உள்ள இடம் ஒன்றை நிறுவுவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டதால் சட்ட விதிகளுக்கும் நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசின் பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியமைப்பும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்று ஆண்டு மீது உறுதி கூறுகிறேன். இதேபோன்று வடசென்னை தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் அழகாபுர மோகன்ராஜ் பழைய வண்ணாரப்பேட்டையில் உள்ள தேர்தல் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது அமைச்சர் ஜெயக்குமார், பெரம்பூர் தொகுதி சட்டமன்ற அதிமுக வேட்பாளர் ராஜேஷ், வடசென்னை மாவட்ட தேமுதிக செயலாளர் மதிவாணன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அழகாபுர மோகன்ராஜ், கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு அதிமுக எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருகிறது என்பதற்கு அமைச்சர் ஜெயக்குமார் உதாரணமாக திகழ்கிறார் என்று கூறினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருக்கின்ற கூட்டணியில் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினராக மாண்புமிகு புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களால் அறிவிக்கப்பட்ட நான் இன்று மாண்புமிகு அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களோடும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய ராஜேஷ் அவர்களோடும் தற்போது பாராளுமன்ற உறுப்பினராக உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் வெங்கடேஷ் பாபு அவர்களோடும் எங்களுடைய வடசென்னை மாவட்ட செயலாளர் மதிவாணன் அவர்களோடும் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலான கூட்டணி என்றுமே இயற்கையான கூட்டணி, வெற்றி கூட்டணி. இந்த கூட்டணி 40 தொகுதியில் வெற்றி பெற்று நாளை நமது
நாடும் நமது என்பதை நிரூபிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதேபோன்று கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அவருடன் தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி தளவாய் சுந்தரம், தேமுதிக மேற்கு மாவட்ட செயலாளர் ஜெகநாதன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பொன் ராதாகிருஷ்ணன், கன்னியாகுமரி தொகுதியில் 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்று உறுதிபட கூறினார். கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதிக்கு கடந்த 4 நாட்களில் யாரும் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யவில்லை. இன்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சார்பிலே நாங்கள் தாக்கல் செய்த வேட்புமனுதான் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியினுடைய முதல் வேட்புமனுவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய பணிகளை துவக்கி இருக்கின்றோம். நாளையிலிருந்து எங்களுடைய பணிகளை மேலும் துரிதப்படுத்துவோம். தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் மாவட்ட தேர்தல் அலுவலர் மலர்விழியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன், பாமக தலைவர் JK மணி, தேமுதிக மாவட்ட செயலாளர் தம்பி ஜெயசங்கர், பாஜக மாவட்ட தலைவர் வரதராஜன் ஆகியோர் உடன் இருந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி ராமதாஸ், கடந்த 5 ஆண்டுகளில் தருமபுரியில் பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்துள்ளதாக கூறினார். திண்டுக்கல் தொகுதியில் பாமக வேட்பாளர் ஜோதிமுத்து தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். அவருடன் அதிமுக மாவட்ட செயலாளர் மருதராஜ், தேமுதிக மேற்கு மாவட்ட செயலாளர் SRK பாலு, தேமுதிக மாவட்ட பொருளாளர் மாதவன் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் விழுப்புரம் பாமக வேட்பாளர் வடிவேல் ராவணன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அவருடன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அப்போது உடன் இருந்தனர். மத்திய சென்னையில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சாம்பால் கூட்டணி கட்சி ஆதரவாளருடன் ஷெனாய் நகரில் உள்ள தேர்தல் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அவருடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா, மாவட்ட செயலாளர்கள் பாலகங்கா, சத்யா, வெங்கடேஷ் பாபு, பாஜகவைச் சேர்ந்த மூத்த நிர்வாகி தனஞ்சயன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். இதனிடையே தஞ்சை சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் காந்தி, எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா சிலைகளுக்கு மாலை அணிவித்துவிட்டு தேர்தல் அலுவலர் சுரேஷிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அவருடன் அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் வைத்தியலிங்கம் மற்றும் கூட்டணி கட்சியினர் உடன் இருந்தனர். தேமுதிக அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் இன்று பல தொகுதிகளில் வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளனர். இவர்களுக்கு மக்கள் மத்தியில் உற்சாக வரவேற்பு இருப்பதை இன்றைய நிகழ்வுகள் நிகழ்ச்சியில் பார்த்தோம். நாளை மீண்டும் தேர்தல் நிலவரங்களை நிகழ்வுகள் நிகழ்ச்சியில் காணலாம். நன்றி, வணக்கம். நிகழ்வுகள் குறித்தான உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிகழ்வுகள், கேப்டன் டிவி, தபால் பெட்டி எண் 5, வானகரம், சென்னை 95. மின்னஞ்சல் news@captainmedia.in